வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World Leaders discussion, Kingdom Countries discussion, Doctor Class discussion, Status discussion, Question Answers discussion, Error discussion. Okay, information. Okay, relax. World Leaders discussion. அதாவது எக்கனாமி, ஃபேமிலி, ஆஃபீஸ், அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி, ஏதோ கருத்து வேறுபாடு இருந்தாலுமே ஒரு ராஜாவாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஓகே. மில்கி வே கேலக்ஸி ஓரத்தில் ஒரு நிறையா கிரகம் இருக்குது. அது பேர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய குடும்பத்திலே ரொம்ப ஒரு பெரிய கோள் அப்படின்னா வியாழன். ஓகே. எனக்கு அந்த வியாழன் கிரகம் மாதிரி ஒரு 1000 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஆத்மாவானது ஒரு நிலையான ஒரு சமநிலை ஏற்படும். ஏன்னா அந்தளவுக்கு கொள்ளளவு தேவைப்படுது. ஓகே. நிறையா கேலக்ஸி அப்படின்ற மாதிரி. ஓகே. அதனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 70% வாட்டர் தான் இருக்குது. ஓகே. அங்கே கப்பல் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே கடல் வாழ் உயிரினம் இருக்குது. அவ்வளோதான். ஓகே. கடல்லாம் போய் யாரும் வீடெல்லாம் அமைச்செல்லாம் ஒன்றும் வாழலை. 70% கடல், அவ்வளோதான். மிச்சம் இந்த 30%, அதுலேயும் 29 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே. ஒரு 200 கண்ட்ரிஸ் இருக்குது. அதுலேயும் இன்னும் ஒரு சில வருஷத்தில் ஒரு சில கண்ட்ரி தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். ஏன் அப்படின்னா அந்த வெப்பநிலை மாற்றத்தாலேயும் காலநிலை மாற்றத்தாலேயும் ஒரு சில நாடு அவ்வளோதான், இன்னும் ஒரு சில வருஷம்தான், அதுக்கப்புறம் கடலில் மூழ்கிடும். ஓகே. அப்போது அந்த 200 நாட்டில் எம்மாதிரியான நிர்வாகம் அப்படின்றது காலம் மாறினதுனால நிறையா நிர்வாகவியல் அமைப்பு இருக்குது. ஓகே. சரி, அந்த வகையில் யூஎஸ்ஏவோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு என்ன தகவல் அப்படின்னா, நான் நேற்றே தகவல் சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, அந்த காட்ஃபாதர் 3 அப்படின்னு ஒரு மூவி, அந்த மூவியில் ஒரு கல்லானது எத்தனை வருஷமானாலும் சரி, அது தண்ணிக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த கல்லுக்குள்ளே அந்த தண்ணி போகாது. ஓகே. அதே மாதிரி தான் யூஎஸ்ஏவானது கொலம்பஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வல்லரசு நாடாக மாறினதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவ மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலுமே கிறிஸ்துவ மதம் அவங்களுக்குள்ளே போகலை. ஓகே. அதுதான் எரருக்கான காரணம். ஓகே. யதார்த்த ரீதியாக போர் விதிமுறை அப்படின்னு இருக்குது. ஒரு போர் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஓகே. இஸ்ரேல் வந்து ஜெருசலேம் அங்கே ஒரு ஃபைட்டு அப்படின்னா அவங்க ஒரு சில முஸ்லீம் அவங்க ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஈரான் ஒரு பாதுகாப்புக்காக வந்தாங்க. அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் போர் அப்படின்றப்போ ஓகே. ஆனால் இதில் அமெரிக்கா வந்தாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு பதிலாக ரஷ்யா வந்தாங்க, சைனா வந்தாங்க அப்படின்னா தான் ஓரளவு மேட்ச் ஆகும். ஓகே. அப்போ உலக நாடு எல்லாமே சேர்ந்து யூஎஸ்ஏவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க? அமைதி ஆகிடுவாங்க. அவங்க அந்த ரிசல்ட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்திலேயே இந்த எர்த்து கிரகத்தில் வாழ்ந்த நபர்களில் இந்த கிழக்கத்தியத்தை தவிர இந்த பக்கம் மேற்கத்தியத்தில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக, பயங்கர கம்ஃபர்ட்டு, பயங்கர ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஃபுல்ஃபில் சோல் அப்படின்னா அந்த மாதிரி அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நிறையா மேஜிக் பவர் இருந்துச்சு. சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் சாத்தியமாக்கினார். குணப்படுத்தவே முடியாத பல விஷயத்தை குணப்படுத்தினார். இறந்தவங்களையெல்லாம் உயிர்ப்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் தண்ணி மேலேயே நடந்தார், பறந்தார், பல மேஜிக்கு. ஓகே. அவர் எதை பற்றியுமே கவலைப்பட தேவை கிடையாது. அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு லைஃப் ஸ்டைல். எவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு நாளுமே ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்ந்திருக்காப்படி. ஆனால்
அவரோட கிளைமேக்ஸில் அவர் யாருமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான துன்பத்தையெல்லாம் அனுபவித்தார். ஓகே, இந்த யூஎஸ்ஏல இருக்கிறவங்க இந்த இயேசு மாதிரி ஓகே பயங்கர ஹாப்பினஸ் வல்லரசு நாடாயிருச்சு, யார் என்ன கேட்க போகிறா, என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் துன்புறுத்தலாம், அப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த கிறிஸ்துவ மதத்தில் இயேசு கிறிஸ்துவே பயங்கரமான தண்டனையை அனுபவித்தார். அதுக்கு நிறைய சாட்சியுமே இருக்குது. ஏன்னா இத்தனைக்கும் அவர் கடவுள்ன்றாங்க, அவ்வளோ மேஜிக் பவர் இருக்குன்றாங்க, எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. அவர் ஈஸியாக தப்பிச்சுருந்துருக்கலாம், இல்லை வேறு விதமான ஒரு கன்வெர்ட்டான ஒரு தண்டனையை மட்டும் அனுபவிச்சுருந்துருக்கலாம். எவ்வளோ அந்த விஷயத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் செஞ்சுருக்கலாம். ஆனால் சூழ்நிலை அப்படிலாம் அமையலை. ஓகே, அதனால் இங்கே மகிழ்வு அப்படின்றது புறநிலை கிடையாது, அது அகநிலை சார்ந்த ஒரு விஷயம். ஓகே, ஒரு பர்மனெண்ட் பிளேஸ் கிடையாது, கடவுளுக்கே அந்த நிலமை. ஓகே, எர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் எர்த்தை நினைக்காதீங்க, இது உங்களுக்கான இடம் கிடையாது, பரலோகம் தான் உங்களுக்கான இடம் அப்படின்ற அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, இந்த இந்து மதத்தில் கூட நிறையா உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறையா படிநிலை இருக்குன்றாங்க. அதுக்கு நிறைய சாட்சிகளும் ஆதாரங்களுமே இருக்குது. ஓகே, அதனால் இவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நல்ல ஒரு மெத்தை, வீட்டில் எல்லாம் வசதி, நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு விட்டோம் அப்படின்னா அது இவங்களுக்கு ஒரு கௌரவ நிலை மாதிரி, இவங்க தன்னோட அங்கீகாரத்தை வெளிப்படுத்திக்கிறாங்களா அந்த பெரி லாரன்ஸ். ஒரு தவறு. காலையில் இவங்க எந்திரிக்கிறப்பயே ஒரு நியூக்ளியர் வெப்பன் யூஎஸ்ஏ மேலே விழுந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க ஒரு நபர் மற்றவங்களை காப்பாற்றணும், அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் நிறையா நல்லது நடக்கும். இவங்க ஓவர் மமதியில் எரர் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, யார் நரகத்துக்கு போகணும், யார் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே, ஆனாலும் இதில் சுயச்சார்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ எப்படி C++ லாங்குவேஜில் ஒரு கம்பைலர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கோ, அதே மாதிரி யூனிவர்சல் லாவ்லேயும் ஒரு விதிமுறை இருக்குது. ஓகே, அந்த விதிமுறை என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் எனக்கு தோதாகும். ஓகே, அந்த வகையில் யூஎஸ்ஏல இருக்கிறவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அவர் சொன்ன பாதை தான். எப்படி இயேசு கிறிஸ்து நல்லபடியாக நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கடைசி காலத்தில் ஒரு துன்பத்தை அனுபவித்தாரோ, அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு கடைசி காலத்தில் நரகத்தில் போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியது தான். இதுதான் தீர்ப்பு. ஓகே, இவங்க எவ்வளோ வேணால் அடாவடம் பண்ணட்டும், நரகத்துக்கு போனதுக்கப்புறம் யுகத்துக்கு தண்டனை அனுபவிக்கிட்டோம். ஓகே, அப்படி தான் சூழ்நிலை அமையும். ஓகே, அப்போ இதுக்கு மாற்று தீர்வு என்ன இருக்குது அப்படின்னா, தீர்வு இருக்குது. அதுக்கு என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, சுயச்சார்பு வாழ்வியல். இப்போது ட்ரம்ப்பு அப்படின்ற ஒரு பதவி, ஒரு ஜாபு, ஒரு சேலரி, அவ்வளோதான். ஓகே, அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? அவர் என்ன ப்ரொஃபஸராக ஒவ்வொரு விஷயத்தையும் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு ஏதோ வெளிநாட்டுக்கு போவார் வருவா, அப்படி ஏதோ ஒன்றா நலத்திட்டத்தை சொல்லுவோம், அப்படி அவ்வளோதான். ஒரு பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, மற்றபடி அவர்கிட்ட நீங்கள் இப்போ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. வேணால் அவரோட பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அளவில் உங்களுக்கு ஒரு ஷேர் தருவார், அவ்வளோதான். மற்றபடி அவர் ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கிறனால கவர்மெண்ட்டை பயன்படுத்தி இன்னும் ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாமா அப்படி தான் நினைப்பாங்க. ஓகே, அதனால் அவர்கிட்டலாம் பெருசாக எதிர்பார்க்குறன்றது சிரமம். நான் ஏன் அவரை நியமித்தேன் அப்படின்னா, இவரெல்லாம் பணப்பற்று இருக்காது. ஏன்னா இவரெல்லாம் பரம்பரையாக பணக்காரங்க. அதனால் புதுசாக பணக்காரங்க யாராவது வந்தாலும் இவங்களுக்கு அவ்வளோ பற்று ஏற்படாது. சரி, ஓகே, நம்மகிட்ட தான் கேஷ் இருக்குது, நம்ம ஏன் இன்னொருத்தட்ட கேஷ் ஆசைப்படணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ பற்று இருக்காது. அப்படின்றனால நான் ஈஸியாக யூஎஸ்ஏக்கு வரலாம், அங்கே நிறைய காசு செலவு பண்ணலாம், அங்கே ஸ்டே பண்ணலாம்னு நினச்சி தான் இவரை நான் நியமித்தேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட ஒரு அதிபர் இந்த மாதிரி தான், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஎஸ்ஏ கூப்பிட்டுக்கிறோங்க அப்படின்னாங்க. கடைசி வரைக்குமே யூஎஸ்ஏக்கு அவங்க இன்வைட் பண்ணவே இல்லை. சரி, ட்ரம்ப்பாவது இன்வைட் பண்ணுவார்னு நினச்சா அதுக்குள்ளே நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டார்.
ஓகே.